ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் கிளைமேட் வந்து சடனாக சேஞ்ச் ஆகுது. அது சேஞ்ச் ஆகும்போது அந்த மழை பெய்யும்போது ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்யறதும் ஈஸியாக இருக்கணும், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் இந்த ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆனியன் போண்டா. இது செய்யறதுக்கு நமக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை. வீட்டில் புளிச்ச மோர் இருக்கா, அது தூக்கி போடணும், என்னடா பண்ணுறது, வெயில நிறைய ஒரே ஊற்றி வச்சுட்டோமே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அதை வச்சு தான் இந்த டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். முதல்ல 1.25 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். இதில் அதே அளவுக்கு 1.25 கப்பு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. நம்ம உப்புமாலாம் செய்வோம் அதே ரவை தான். அதை எடுத்து நல்லா அந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் பச்சரிசி பவுடர், அது வறுக்காத பச்சரிசி பவுடர் தான். அப்புறமா அதுலேயே 1/4 கப் இந்த மைதா மாவு. இதெல்லாம் சேர்த்து அந்த தயிர் கூட நல்லா கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், முதல்ல அந்த தயிர் ஊற்றும் போது 1 ஸ்பூன் சோடா உப்பு போட்டு தயிரை நல்லா பொங்க விடுங்க. தயிர் நல்லா அப்படி பொழிச்சு அப்படி மேலே வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையில் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த போண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா பொடியாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், இல்லைன்னா 1.5 பெரிய வெங்காயம். இந்த வெங்காயத்தை பாருங்க நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. நல்ல க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா இந்த போண்டாவில் இந்த வெங்காயம் தான் ஹைலைட்டு. கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொடியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது வேலைக்காகாது. நீங்கள் போண்டா போட்டு நீங்கள் செய்யும்போது அந்த வெங்காயம் உங்கள் வாயிலேயே தட்டுப்படாது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் அந்த வெங்காயத்தோடு அந்த போண்டா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்ல மாவை பிசைஞ்சு விடுங்க. நல்ல ஃப்ளஃபியாக திருப்பியும் இன்னொரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காய்ச்சிக்கோங்க. சூடாக காய்ச்சின எண்ணெயை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த போண்டாவை பொரிச்சு எடுங்க. இதில் ரவை இருக்கிறதுனால டக்குன்னு இது வந்து மேலே வந்து நல்லா சிவப்பாயிரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு இதை வறுத்து எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வேகும், வெளியும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தட்டில் போடும்போது எப்படி கலகலன்னு சவுண்டு வருது பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தானே? அப்போ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் மட்டும் இல்லைங்க, வெயில் காலத்துலேயும் சூடாக காஃபியோடையும் டீயோடையும் இந்த போண்டாவை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறேன். Until then, bye.